வணக்கம். இன்னைக்கு நம்ம துர்கா தேவி அம்மன் அருள் அவங்க சக்தி பத்தி பேச போறோம். அன்னை பராசக்தியோட உக்கிர் ரூபம் தான் நம்ம துர்கா தேவி. சக்தி, காக்கும் கடவுள், தைரியம்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தது தான் துர்கா தேவி. துர்கா தேவி அம்மனுக்கு ஒரு அருமையான கதை இருக்கு. மகிஷாசுரன் என்ன அரக்கன் அழிக்க பெருமா விஷ்ணு சிவன் 3 பேருடைய சக்தியும் சேர்ந்து உருவானவங்க தான் துர்கா தேவி. 10 கைகள்ல ஆயுதங்களோடு இருக்கிற துர்கா தேவி நல்லது கெட்டத மேல ஜெயிச்சதுக்கு ஒரு அடையாளம். அவங்க வாகனம் சிங்கம். அது அவங்க உறுதியான மனசையும் தீர்மானத்தையும் காட்டுது. துர்கா தேவி அம்மனை பாதுகாப்பு தேடுறவங்களுக்கு அவங்க அருள் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு. எந்த தடைகளையும் நீக்கவும், தைரியத்தை கொடுக்கவும், மனத்திடத்தை அளிக்கவும் துர்கா தேவிய வணங்குறோம். நவராத்திரி நாட்கள்ல கொண்டாடப்படுற துர்கா தேவியோட 9 ரூபங்கள் வாழ்க்கையோட பல அம்சங்களையும் அண்ட சக்தியையும் காட்டுது. செம்மை மணிக்க சைலபுத்ரியில இருந்து சித்திதாத்ரி வரைக்கும் ஒவ்வொரு ரூபமும் தனித்தனியான அருளையும் வாழ்க்கை பாடுகளையும் கத்து தருது. மதுரையில இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில் துர்கா தேவிக்கு முக்கியமான கோயில ஒண்ணு. இங்க நிறைய பக்தர்கள் வந்து அம்மனோட அருளை பெறுவாங்க. மந்திரங்கள் சொல்லும் போதும் பூஜைகள் பண்ணும் போதும் உணரப்படுற சக்தி மனசுக்கு அமைதியையும் நல்ல எண்ணங்களையும் கொடுக்கும். துர்கா தேவி அம்மன் சும்மா வணங்குற தெய்வம் இல்ல, நம்ம எல்லாருக்குமே உள்ள தைரியத்தோட அடையாளம். எந்த சவாலையும் தைரியத்தோடவும் நம்பிக்கையோடவும் எதிர்கொள்ளணும்னு அவங்க கதை நமக்கு ஜாகப்படுத்துது. அவங்க அருள் எப்பவும் நம்மள் காப்பாத்தி நம்ம வாழ்க்கையில எல்லா தடைகளையும் தாண்டி வர சக்தி கொடுக்கட்டும். ஜெய் மாதா தி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் பார்க்க தயவு செய்து பகிர்வோம் மற்றும் ரகசிய பூமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.